வாரன் பஃபெட் அவரோட சின்ன வயசுல என்ன பண்ணுவாருன்னா, லாட்டரி டிக்கெட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் கீழே விழுந்துருக்க பழைய லாட்டரி டிக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்து அவரோட வீட்டோட டேபிள்ல போட்டு பாப்பாராமா. அவங்க அம்மா பார்த்து திட்டுவாங்களாம், என்ன வாரன் பண்ணிட்டு இருக்கிற? வாரன் பஃபெட் உடனே சொல்லுவாராம், அம்மா இதுல வந்து ஏதாவது லாட்டரி ஏதாவது மிஸ் பண்ணி கீழே போட்டாங்கன்னு தேடிட்டு இருக்கிறோமா. அதெல்லாம் லாட்டரி யாராவது மிஸ் பண்ணி கீழே போடுவாங்க, லூஸ் மாதிரி பண்ணாத வாரன்ல தூக்கி போட்டு வேற வேலையை பாரு அப்படிம்பாங்களாமா. பட் வாரன் பஃபெட் அந்த ஆர்வமா அந்த 100 ஷீட்டையும் தேடிட்டே இருப்பாராமா. ஏதோ ஒரு ஷீட்ல யாரோ ஒரு குடிகாரன் தெரியாம உண்மையான லாட்டரி டிக்கெட் கீழே போட்டு போயிருப்பான். அதை வாரன் பஃபெட் எடுத்து அவங்க அப்பா கையில கொடுத்து போய் அந்த மணியை வாங்கிட்டு வர சொல்லுவாராமா. இந்த மாதிரி தாங்க லைஃப்ல நம்ம வந்து கீழே கிடக்குது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை அப்படின்னு நம்ம சுத்தி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறோம். பட் ஆனா நம்ம சுத்தி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங் போறீங்க, இதெல்லாம் இது கீழே இருக்கிறதெல்லாம் முக காலேஜ் இதுதான் டாப் காலேஜ் நினைச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது. கீழேயே நிறையவே நம்ம அன்னோன் டைமண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதை நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும் தான் நீங்க அந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களை சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்னைக்குமே நீங்க அவாய்ட் பண்ணாம அது என்ன ஏது நீங்க வந்து ஜேர்னலிசம் பண்ணி பாத்தீங்கன்னா பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம்.